ब्रह्मस्य सर्वधर्मस्वरूपिणे அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சாது பெருமக்களே, ஆசிரிய பெருமக்களே, விருந்தினர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வளர்ச்சி பாதையிலேயே அடுத்த ஒரு மைல்கல்லாக இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருளோடு நிகழ்ந்திருக்கின்றது. நம்முடைய பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முடிச்சுட்டு நிறையா குழந்தைங்க ட்ராப் அவுட் ஆனாங்க. நிறையா குழந்தைங்களுக்கு படிப்பு எட்டாக்கனியாக இருந்தது. ஆகையினால நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் எல்லாம் நம்முடைய பள்ளியில் ஒரு உயர்நிலை பள்ளி வரணும் அப்படிங்கிற ஆவலோட முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தீவிரமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திருமதி லதா அம்மா ஒரு நாள் நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களுடைய லதா அம்மா ஒரு நிமிஷம் இருந்துச்சுங்க, எல்லாரும் பார்த்துக்கிடுவாங்க. அவங்க சித்தப்பா இங்கே படிச்சிருக்கிறாங்க. சித்தப்பா படித்த பள்ளிக்கு நாங்களும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு வந்திருந்தாங்க. அப்போ இருந்த தலைவர் சாமிஜி தன்ராஜ் மகாராஜ் வந்து இங்கே 11, 12, 12 குழந்தைகளுக்கு நமக்கு பள்ளி தேவைப்படுது, அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பாருங்கள் அப்படின்னோடனே அவங்க வந்து 10 வருடத்திற்கு நம்ம ஆசிரியர்களுக்குரிய சேலரியை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதில் நிறையா அவங்க தொகையும் கொடுத்துருக்குறாங்க. 10 வருஷத்துக்குரிய அனைத்து உதவிகளையும், அதாவது நமக்கு மெயினாக தேவைப்படுறது டீச்சர் சேலரி, அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, டீச்சர் சேலரி வந்துடுத்து நம்ம ஹெட் குவார்ட்டர்லேயும் அப்ரோச் பண்ணோம். +1 +2க்கு உடனே அவங்க இசைவும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது கிளாஸ் ரூம்ஸை கட்டிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கலாமா, இல்லை கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு பில்டிங்கை கட்டலாமான்னு வந்த பொழுது எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியும் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பில்டிங் கட்டுறதுக்கு நாளாகும், ஆனால் குழந்தைகளை சேர்க்கறது உடனே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து +1 +2 ஆரம்பிச்சிடலாம். இருக்கிற கிளாஸ் ரூம்லேயே எப்படியோ வச்சு மேனேஜ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணோம். கூடிய விரைவிலேயே நமக்கு அதற்கான அங்கீகாரம் கிடச்சிருச்சு. அங்கீகாரம் கிடச்சி குழந்தைகளை சேர்க்கக்கூடிய ஸ்டேஜும் வந்தது. இப்போ +2 குழந்தைங்க இப்போ ஃபஸ்ட்டு பேட்சாக வெளியேறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. +1 +2 +1ல் இப்போ படிக்கிற +2 குழந்தைங்க +1ல் சென்டம் எடுத்துருக்கிறாங்க. அது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். ஆரம்பமே மகாராஜ் வந்து விவேகானந்தா காலேஜ், ஒரு நிமிஷம் எந்திரிங்க மகாராஜ், பார்த்துக்கிட்டோம். அவர் வந்து எல்லாரையும் விவேகானந்தா காலேஜுக்கு அனுப்பிச்சு சொல்கிறாரு. இந்த தருணத்தில் நான் சொல்லி ஆகணும், மகாராஜ் எங்களுக்கு இந்த தடவை நிறையா சீட்டு கொடுத்துருக்குறாரு. ஆமாம், நாங்கள் கேட்ட சீட்டு எல்லாமே கிடச்சிருச்சு. அதில் ரொம்ப மிகவும் சந்தோஷம். அதான் அது அப்போ +1ல் நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாம் அற்புதமாக அமைஞ்சாங்க. எங்கள் ஹெச்எம் அம்மா அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சாமிஜி இடம் பத்தலை குழந்தைகளை வச்சு. ஏன்னா ஸ்ட்ரென்த்து நாங்கள் எதிர்பார்த்த விட அதிகமாக வந்துடுது. +1லேயே 55, என்னங்கம்மா, முதல் செட்லேயே 55 குழந்தைங்க வந்தது ரொம்ப எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அப்போ அந்தளவுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்கள் சமாளிங்க, குருதேவரோட அருளால் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும். ஏன்னா பில்டிங் கட்டணும்னா எவ்வளவோ கோடி தேவைப்படுது, அந்தளவுக்கு நம்மகிட்ட வசதி கிடையாது. இருந்தாலும் நம்பிக்கையோட குருதேவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி செய்வோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் கிளாஸ் ரூம்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம். ப்ரேயர் ஹால் பெருசாக இருந்தது. ப்ரேயர் ஹாலில் பார்ட்டிஷனாக போட்டோம். ஒரு பாதியை கிளாஸ் ரூமாக போட்டு பாதியை ப்ரேயர் ஹாலை வச்சோம். அடுத்த ஸ்டெப்பு 12ஆம் புறமத்தில் எங்கள் ஹெச்எம் மறுபடியும் சாமிஜி பத்தலை அப்படின்னு சொன்னாங்க.
சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதில் தான் அடுத்த செக்ரட்டரி சுவாமிஜி மஞ்சி மகாராஜ் சுவாமி சத்யவிதானஜி மகாராஜ் வந்து நம்ம ஓல்டு பாய்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து முயற்சி செஞ்சாங்க, எப்படியாவது கட்டிடம் கட்டிடணும் +1 +2க்கு அப்படின்னு. எங்கே பார்த்தாலும் என்னோட அமௌண்ட்டு அதிகமாக இருந்தது, அதனால் ஒரே ஆளால் கொடுக்க முடியல. என்னடா பண்ணலான்னு பண்ணிட்டு யோசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஆசிரமத்துக்கு அதே டயத்தில் ஆசிரமத்துக்கு காம்பவுண்ட் வால் கட்டுற ப்ராஜெக்ட் இருந்தது. அப்போ முன்னாடி இந்த தலைவர் சாமிஜி சத்யவிதானஜி மகாராஜ் வந்து ஹெட் குவார்ட்டரில் அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு காம்பவுண்ட் வால் வேணும், ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருக்குது, அன்ப்ரொடெக்டடாக இருக்குது ஏரியா, 180 ஏக்கராகும், ஒவ்வொரு நாளும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஹெட் குவார்ட்டரில் சொன்னாங்க, காம்பவுண்ட் வாலுக்கு தரமாட்டாங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து, வேறு ஏதாவது கேளு, நாங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு குழுவை கொடுத்துட்டாங்க. அப்போ உடனே மகாராஜ் வந்து சொன்ன உடனே நம்ம இந்த இதுக்கே ப்ராஜெக்ட் போயிடலாம், காம்பவுண்ட் வால் கூட அடுத்த ஸ்டெப்பு பார்த்துக்கலாம், குழந்தைகளுக்குடைய படிப்பு தான் நம்ம முக்கியம் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் நம்ம சத்யவிதான சாமிஜி காஞ்சிபுரத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய என்ஜினியர் சார் துர்ராஜ் சார், இவர் வந்து முழுக்க சேவை மட்டும்தான். அவர் பார்க்கல வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவருடைய எதுனாலும் சரி சேவைக்காக தான் அவர் இருக்கிறாரு. அவர் சத்யவிதானஜி மகாராஜ் வந்து கேட்டார், இந்த மாதிரி நம்ம இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. உங்களுடைய இஷ்டம் கூப்பிடுங்க தாராளமாக அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து நம்மளுடைய ஆசிரமத்தில் சின்ன வேலையை பார்த்துட்டு அந்நேரம் இந்த ப்ராஜெக்ட் வந்தது. ப்ராஜெக்ட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லன்னு சொன்னாங்க, நீ உடனே அனுப்பணும், ஏன்னா இந்த மார்ச்சுக்குள்ளே அது ஃபண்டு அவங்க சேங்ஷன் பண்ணணும் அப்படின்னு. அவரை கூப்பிட்டு வந்து அவர் ஜெயபால் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து உடனே ஒரு பிளானை போட்டு ப்ராஜெக்ட் போட்டு அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லாம் அனுப்பிச்சி வச்சோன்னா அது அப்படியே கிடப்பில் அதுக்கப்புறம் ஒன்றும் சத்தத்தை காணும். என்னடா நடக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசினோடனே அப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு நாள் சொன்னாங்க, ரயில் விகாஸ் நிகம் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியை சொன்னாங்க. இந்த தருணத்தில் அவங்கள நினைவு கூறணும், ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம் அந்த ரயில் விகாஸ் நிகமத்திலேருந்து அதிகாரிகளாக வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இந்த ராமேஸ்வரம் ப்ராஜெக்ட் அக்டோபர் 2 பிரைம் மினிஸ்டர் வந்து திறக்கிறதா இருக்கு, அதுக்காக கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சில நேரம் போகிறப்போல நானும் ஜெயபால் எல்லாம் போவோம், அவரை பார்க்கவே முடியாது, ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம், அவரும் ஃபோன் பண்ணுவார், இது மாதிரி பலதோடு நடந்தது. இன்றைக்கி கட்டாயம் வருவோம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் கடைசி நேரத்தில் அவங்க மீட்டிங்லாம் இருக்குது சாமிஜி, எல்லோரும் நல்லபடியாக நடக்கட்டும், அதில் கூட போட்டிருப்போம் ஸ்பான்சர்ட் பை ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். அந்த நிறுவனத்திற்கு இறைவனுடைய திருமூவருடைய அருள் என்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இத்தருணத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவங்க நம்ம கேட்ட எத்தனை 4,86,00,000 இதனுடைய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 5 கோடி. 5 கோடியை அவங்க ஒரே ஆளே கொடுத்துட்டாங்க உடனே. அது ஒரு மிக கொடுத்து அதுக்குரிய நிறைய ப்ராசஸ்லாம் நடந்து இப்போ 3 வருஷம் அவங்க ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. மொதல் வருஷம் 2 கோடி, அடுத்த வருஷம் 2 கோடி, ஃபைனல் ஸ்டேஜில் ரிமைனிங் அமௌண்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் 2 crore வந்துட்டு நமக்கு. அந்த குரோரில் இப்போ நம்ம பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பூமி பூஜை சிறப்பாக அமையணும், கட்டடம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மடத்தினுடைய திரு பிரசிடென்ட் சுவாமிஜி கௌதமானஜி மகாராஜிக்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தது. அங்கேயும் சொல்லியிருந்தோம், சுவாமிஜினுடைய இன்னைக்கு பூமி பூஜை வச்சுருக்கோம் மகாராஜ், அவங்க சேவக்கிட்டெல்லாம் சொன்னோம், மகாராஜி கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு வரைக்கும் ஒரு தகவல் இல்லை. நேற்று நைட்டு கிளாஸில் இருந்தோம், கணபதி இது மகாராஜ் எல்லாம் இருக்கும்போதில் ஹெட் குவார்ட்டர்லேருந்து கால் வந்தது. கௌதமானஜி மகாராஜ் பேசினாங்க. கௌதமானஜி மகாராஜ் ரொம்ப சந்தோஷம், எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பை சொல்லிடுறா அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஆக்சுவலி முதல்ல மீட்டிங் இருக்கிற மாதிரியே பிளான் இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான் இருந்தோம். ஆனால் கௌதமானஜி மகாராஜ் அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா வர்றதுக்கு என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸு, என்னுடைய அன்பை எல்லாரும் வந்து அவங்களுக்கு அனைவருக்கும் சொல்லிடுறா அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த தருணத்தில் மகாராஜுடைய பிளெஸ்ஸிங்ஸை எல்லாருக்கும் கன்வே பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நல்லபடியாக அமையணும், அதுக்கு திருவருளுடைய
அன்பும் ஆதரவும் அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் எல்லாரும் வேணும். இத்தருணத்தில் நம்முடைய சாதுக்கள் சார்பாக நம்முடைய சீனியர் சுவாமிஜி திரு மகாராஜ் அவர்களை ஒரு சில வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.